Iridology, whether it is assessment or diagnosis. Hi, this is Dr. Aishwarya, a naturopathic physician and iridologist consultant. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐரிடாலஜியை அசஸ்மெண்ட்டா யூஸ் பண்றோமா இல்லை டயக்னோஸ்டிக் டெக்னிக்கா யூஸ் பண்றோமா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசஸ்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ்? Diagnosis is naming something or labeling something, whereas in assessment we don't do that. அசஸிங் சம்திங் இஸ் திங்கிங் பியாண்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து டிசீஸ் இருக்கு, என்ன டிசீஸை நான் நேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வில் சி அந்த சிம்டம்ஸ்க்கு இதுதான் டிசீஸ் அப்படின்னு வில் ஃபிக்ஸ் இட் and we'll treat only that disease, but in assessment we'll think beyond it. So it is the technique of not only treating the symptoms but treating the body as a whole, as a holistic approach. Researchல என்ன சொல்லிருக்காங்கன்னா 20% of the diagnosis is incorrect. அசஸ்மெண்ட் டெக்னிக் இன் ஐரிடாலஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து, ஸோ இங்கே 2 ஐரிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 ஐரிஸ்மே வந்து 2 டிஃப்ரெண்ட் பீப்புளோடது, பட் அவங்களோட லீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, பட் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்கு அண்ட் லீஷன்ஸ் இருக்குன்னா இப்படி இருந்தா இது வந்து இந்த ப்ராப்ளம் தான், இப்படி இருந்தால் இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு வந்து நேமிங் கிடையாது. இட்ஸ் நாட் a two-way டெக்னிக். ஸோ இந்த ஐரிஸ் பார்த்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கான பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்பேன். வாட் தே ஹேவ் டு சேஞ்ச், அதுக்கான solutions when I'll give to them, like a lifestyle modifications, what all diet they have to follow, what all physical activity they have to go through, everything I'll give as a solution to them. So this is the holistic approach in naturopathy, where not only the symptoms but body as a whole is treated. So இப்போ நம்ம ஐரிடாலஜியை வந்து எதுக்கு யூஸ் பண்றோன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். So it's a completely assessment technique which is very very helpful for correcting our lifestyle. Follow this account for more videos. Bye.